தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ரிஷபராசி இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய நகர்வுகள் உத்திரட்டாதி ரேவதி 11ஆம் இடத்துல இந்த ரிஷபராசிக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராகுக்கு இது பயிற்சியும் இந்த ஆண்டு கடைசியில் இருக்குது, அதாவது 2026 கடைசியில் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா கொடுக்கும். ஆனால் தசாபுத்திகள் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கணும். தசாபுத்திகள் உங்களுக்கு எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அதை பொறுத்து தான் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதா அப்படிங்கிறது சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்கள் வயசுக்கு நீங்கள் என்ன வயசில் இருக்கிறீங்களோ அந்த வயசுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி இருப்புகளை பொறுத்து அடுத்தடுத்த தசைகள் இப்போ எந்த தசையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கு இந்த கோச்சார பலன்கள், அதாவது கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த ஆண்டு ஃபுல்லாகவே என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். பயிற்சிகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது, நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இதில் வரக்கூடிய தசைகள் ராஜகிரக தசைகள்னு சொல்லக்கூடிய இப்போ ராகு குரு சனி அது மாதிரி நிறைய தசைகள் இருக்குது. 3 தசைகள் நடந்துச்சுனாவே உங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசுக்கு மேலே ஆகிடும். அப்போது ஏதோ ஒரு தசை நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு சம்பாத்தியம், நல்ல ஒரு செட்டில் ஆகிறது, அது மாதிரி திருமண வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு தசை நல்லா இருக்கணும். அந்த ஒரு தசை நல்லா இருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய தசையும் பிரச்சனைகளை கொடுத்துச்சுனாக்கா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு ரிஷபராசிக்கு 3 நட்சத்திரங்கள், கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் முதல்ல ஒரு ராகு தசையை பார்ப்போம். ராகு தசை எந்த வயதில் வரும்? இப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் வரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகளை பொறுத்து, அதாவது 8 வயசுலேருந்து ஒரு 34 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். 8 வயசுலேருந்து, அதாவது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடும். இது ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்பை பொறுத்து. அதே மாதிரி மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 6 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும். அப்போ இள வயசு காலகட்டத்திலே வருது. இந்த தசைங்கிறது 38 வயசுக்குள்ளே முடிஞ்சிருது, அதாவது 6 வயசுலேருந்து. படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, படிப்பு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ராகு தசைனாக்கா அவ்வளோ கெடுதல்லாம் பண்ணாது. இளம் வயசில், அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வேலை கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு தான் வேலை கொடுக்கும். அது கஷ்டத்தை கொடுக்கும். அது எங்கே இருந்தாலும் சரி, அது ரொம்ப அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட படிப்பில் கை வைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் 22 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் இதை பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40-45 வயசுக்கு மேலே 50 வயசு ஏதோ ஒரு வயசில் இருக்கலாம். உங்களுடைய வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் சரி, இப்போ அவங்க வீட்லேயே ரிஷபராசியில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் சரியில்லைன்ற பட்சத்தில், சரியில்லைன்னு சொல்ல முடியாது, உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஒரு சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகள் கூட இருக்குது, அதாவது கிரகங்கள் அமர்ந்த இடத்தை பொறுத்து. அப்படி இருக்கும்போது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், அது அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் அவங்களுக்கு படிப்புங்கிறது ஒரு 20-22 வயசு வரைக்கும் கொடுத்துடணும். அவங்க சொந்த விஷயத்தில் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இந்த காலத்து பசங்க இப்படியே இருக்காங்க. அது அவங்க சமாளிச்சுப்பாங்க பின்னாடி எல்லாத்தையுமே. இப்போ என்ன தப்பு செய்கிறாங்களோ எல்லாத்துக்கும் அவங்க பின்னாடி பதில் சொல்லி தான் ஆகணும். இருந்தாலும் அது ஒரு ரத்த வேகத்தில் செய்கிறது, அதாவது இளம் வயசில் வரக்கூடிய ஹார்மோன்கள் சேஞ்சஸ்னால் வர்றது. அதனால் படிப்பு மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் சொல்லுவேன். 22 வயசுக்குள்ளே அப்பா அம்மா தான் பார்த்துக்கணும். இப்போ 22 வயசுக்கு மேலே இப்போ ராகு தசை இருக்குது. ராகு தசைக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. அதாவது நம்ம அப்படி தான் சொல்லணும். ராகு இருக்கிற இடத்த பொறுத்துன்னு கூட சொல்லலாம். இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. ஆனால் உங்கள் ராசியை சனி பார்க்குறார், 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை சனி பார்க்குறார். இந்த இடத்துல ராகு இருந்தாலோ இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தாலோ இப்போ வேலையில் ஒரு சேஞ்சஸ் வரும். கன்ஃபார்மாக வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு வேலையில் ஒரு சேஞ்சஸ் கன்ஃபார்மாக உண்டு. ஒரு தடுமாற்றங்களை கொடுக்கும். ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும். ஒரு மேலதிகாரி மாறுறது, அப்படி இல்லைனாக்கா ஒரு வேலையாட்கள் மாறுறது, வேலையாட்கள் மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது, அதுமாரி நடக்கும். அதாவது சனி பார்வையில் இருந்தால் மட்டும் இந்த ஆண்டில். சனி பார்வையில் இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ராகுதசை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டை தான் இப்போ பார்க்குறார். இப்போ இந்த ராசியில் தான் 3 நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருப்பார். சந்திரனாவே நீர்,
அதாவது வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியதெல்லாம் சந்திரன் அமைப்பில் தான் வரும். சந்திரன்னாவே வெளிநாடு சம்மந்தப்பட்டது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த ராசிக்கு வந்து சனியுடைய பார்வை இருக்கிறதுனால, சந்திரன் மேலே பார்வை இருக்கிறதுனால ராகு தசை வந்து உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு, அது இல்லாத இங்கே இருக்கிறவங்களுக்கு கூட வேலை சேஞ்சஸ் எல்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் நடக்கும். கன்ஃபார்மாக திருமணத்தை கொடுத்துரும் இந்த ஆண்டு. ஒரு சில பேருக்கு வந்து தடைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சரியில்லை அப்படின்னாக்கா திருமணம் அப்படிங்கிறது தடைப்படும். ஒன்று. இன்னொன்று 7.5 சனி இருக்கும்போது நீங்கள் பிறந்திருந்தா, அதாவது 12, 1, 2 இந்த 3 இடங்களில் சனி, அப்படி இல்லைனாக்கா 11ஆம் இடத்துல சனி, இது மாதிரியான இடங்களில் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் அப்போ 7.5 சனி வரும்போது தான் அது திருமணத்தை கொடுக்கும். அப்போ 7.5 சனி அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிறது நடக்காது. இன்னொன்று வந்து குரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் திருமணத்தை லேட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி நிறைய கதை இருக்குது அதுக்கு. இப்போ ராகு தசைக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். ஏன்னா ராகு வந்து சனியோட வீட்டில் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் இதெல்லாம் வந்து நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வராது. ரிஷபராசிக்கு வந்து சூரியன் சந்திரன் வந்து கடுமையான பகை கிரகங்கள், நன்மை செய்யாது. அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த தொழில் செய்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த ஆண்டு வரைக்கும். அடுத்து வந்து குரு தசை. குரு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 26 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும், அதாவது 4ஆம் பாதத்திலேருந்து முதல் பாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 26 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இந்த குரு தசை நடைமுறைக்கு வரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, மிருகசீரிடத்துக்கு வந்து 24 to 40, 1 வருஷம் 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து குரு தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, குரு தசை நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது, எம்ப்ளாயாக இருந்தால் சிறப்பு. அப்போ ராகு தசையில் ஒரு தொழிலோ இல்லை குரு தசையில் ஒரு தொழிலோ பண்ண முடியாது, இல்லை வேலைக்கு போக முடியாது இல்லையா. இப்போ தொழிலில் இருக்காங்கனாக்கா தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மெயினாக வந்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. ஏன்னா இது வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் கூட நல்லா கொடுத்துட்டே வந்து மொத்தமாக ஏதாவது ஒரு இடத்துல அலாக் பண்ணும். என்ன தான் நீங்கள் வந்து தொழில் பண்ணுங்கள், அந்த தொழிலில் வந்து எவ்வளோ தான் வருமானம் வரட்டும், நீங்கள் நல்ல லெவலில் கூட இருங்க, இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து நீங்கள் தொழிலில் வந்தது திரும்ப தொழிலில் போடாமல் உங்களுக்கு என்ன தேவையோ, வீட்டுக்கு என்ன தேவையோ, அதாவது உங்களோட வாரிசுகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் சேஃப்டி பண்ணிக்கிட்டே இருங்க. இது தொழிலில் வந்து இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து கொடுத்ததை எப்போ வாங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி இல்லைனாக்கா ஒரு சில பேருக்கு வந்து தொழிலே வந்து நல்லாவே வராது, தொழில் ஆரம்பித்து நிறைய கஷ்டப்படுவாங்க. இதில் வந்து தொழிலுங்கிறத கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா இது அஷ்டமாதிபதி தசை. ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இவங்களுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த தொழில் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். அதுலேயும் இந்த குரு யோகம் செய்யாத கிரகம் கேதுவோட சேர்ந்தா சிறப்பு. உங்கள் சுய ஜாதகத்தில் கேதுவோடு இருக்கணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா தீமை செய்யாமல் நன்மை செஞ்சிடும் அப்படியே. ஆனால் தொழிலையும் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் எப்படி லாக் பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த சனி பார்க்குது இல்லையா, 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை, அந்த இடத்துல இந்த குரு கேது மாட்டிச்சுனாக்கா பிரச்சனைகளை கொடுக்கும். வேலை மாற்றம் இல்லைனா தொழில் மாற்றம், தொழிலில் பிரச்சனை வர்றது, மணி லாக் ஆகிறது, அது மாதிரிலாம் கொடுக்கும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. நீங்களே கூட பார்த்துக்கலாம். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கா, சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லைனாக்கா தாராளமாக நீங்கள் தொழில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது குரு கேது இணைவு. அப்படி இல்லைனாக்கா குரு தசையில் குருவை பார்க்குறாருன்னு வச்சுக்கலாம் இந்த சனி பகவான். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஆண்டில் சனி பார்க்கக்கூடிய இடத்துல குரு இருந்தால், அதாவது பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, 3, 7, 10 குரு இருந்தால் இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும். இப்போ வேலையிலையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும், தொழிலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும். கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் மெயினாக. அப்போ தொழிலில் என்ன பண்ணணும், தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பண்ணாமல் பார்த்துக்கணும். பண விஷயத்தில் வந்து வெளியே யாருக்கிட்டையாவது கொடுக்கறது வாங்குறது இது மாதிரி வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். தெரிஞ்ச நபர்கிட்ட வாங்க, தெரியாத நபர்கிட்ட வாங்காதீங்க. ஷேர் மார்க்கெட்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது உழைக்காமல் எந்த பணமும் வராது இந்த ரிஷபராசியில் குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. அதில் கூட்டம் இதில் கூட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே. ஏன்னா அஷ்டமாதிபதி உங்களுக்கு வந்து புதையல் கிடைக்கும், அதை கிடைக்கும், இதை கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது வந்து அவ்வளோ அதிர்ஷ்டத்தெல்லாம் பெருசாக கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, கஷ்டப்படாமல் எதுவுமே கொடுக்காது. நீங்கள் உழைக்காமல் அந்த பணம் வராது, வந்தாலும் அது நிற்காது. அப்படி தான் எடுத்துக்கணும் இந்த குரு தசைக்கு. இன்னொன்று, திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா எல்லாத்தையுமே அனுசரித்து போயிடுறது நல்லது. வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். நிறைய, அதாவது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாமே குரு தசைக்கு என்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுக்கும்.
ஆனால் வருமானத்தை கொடுக்காம மன உளைச்சல்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். இன்னொன்று மணி லாக் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த குருதசையில் இருக்கிறவங்களுக்கு. மெயினாக வந்து இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால் கன்ஃபார்மாக கொடுக்கும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த குருதசையில் இருக்கிறவங்க வந்து வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ, ஏதோ ஒரு இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஏற்கனவே வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அதில் வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, இதெல்லாம் கட்டலாம். இதெல்லாமே வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே தேவைகள் பூர்த்தியாகும். வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே வந்து சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சனி தசை. இந்த சனி தசை வந்து ரிஷபராசிக்கு வந்து பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10க்குடையவர், ஜீவனஸ்தானாதிபதி, அதாவது பாக்கியஸ்தானாதிபதி, 2 பாவத்துக்கு அதிபதி இந்த சனி பகவான். இவர் பார்த்தீங்கன்னாக்கா யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த ரிஷபராசிக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், வக்ரமாக இருந்தால் இவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். ஏன் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னாக்கா அவர் வந்து நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை. இப்போ நல்லா இருக்கார், உச்சமாக இருக்கார், இல்லை ஆட்சியில் இருக்கார், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு யோகராக வந்தால் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த ஆட்சி உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ பண பரிமாற்றம் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், ஆனால் எதுவுமே நிற்காது, சேமிப்பு இருக்காது, இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, வக்கரமாக இருக்கக்கூடாது. இப்போ சனி தசை யோகாதிபதி தான், யோகத்தை கொடுக்கலையே, கஷ்டத்தை தான் கொடுக்குது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருப்பீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா ஒன்று வக்கரமாக இருப்பார், இல்லைனா மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மை செய்யாது. சரி, ஓகே, ஒரு சில இடத்துல நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்குன்னு வச்சிங்களேன், மறைவு ஸ்தானத்தில் இல்லை, ஆனால் எனக்கு நன்மை செய்யலைன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்துல பாவகிரக நட்சத்திரம் ஏறி இருக்கும். இந்த ராசிக்கு வந்து கடுமையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு இருக்கா இல்லையா, அவரோட நட்சத்திரம் ஏறி இருக்கும். அதாவது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் ஏறி இருக்கும். அந்த அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார். ஏன்னா சனிக்கு கொடுக்க வேண்டிய நன்மையும் கொடுப்பாரு, அஷ்டமாதிபதி கொடுக்க வேண்டிய கஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் வந்து அது 7.5 சனியில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 7.5 சனி தான் நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல சனி தசை அப்படிங்கிறது. இருந்தாலும் சனி தசையில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். ஒரு சில பேர் வந்து முதல் 10 வருஷத்தில் வந்து நல்லாவே இருந்தேன் சார், இப்போ பரவாயில்ல, இப்போ அஷ்டம சனி வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் சார், ஆனால் அஷ்டம சனிக்கு பிறகு தான் எனக்கு நிறைய கஷ்டத்தையே கொடுக்குது. 9ஆம் இடத்துல சனி வந்தார், அங்கே தான் எனக்கு வேலை போச்சு, வேலை பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை 10ஆம் இடத்துக்கு வந்தார். இது வந்து லக்ன பாவம் மாறுது இல்லையா, வேற ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். இப்போ வேற ஒரு லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னத்துக்கு வந்து பகை கிரகமாக வந்துடுவார். இது மாதிரி வரும்போது அந்த இடத்துல இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது, இல்லை 10ஆம் இடத்துக்கு வரும்போது, 11ஆம் இடத்துக்கு இப்போ இருக்கிறார் இல்லையா, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும், நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் சனியோட பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா 10ல் இருக்காரு, 11ல் இருக்காரு, அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சால் பின்னாடி 9 வருஷம் அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு வந்து 19 வருஷமும் நன்மை செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. இடையில 7.5 சனி வந்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து அவ்வளோ வருமானத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பக்கம் வந்து கோர்ட்டு கேஸ் ஏதோ ஒன்று மறைமுகத்தில் ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும். குடும்பத்தில் வந்து குடும்ப பிரச்சனை அது இதுன்னு போயினே இருக்குது. அது நிறைய இருக்குது, அது வந்து இப்போ வேண்டாம். இருந்தாலும் அந்த பின்னாடி 9 வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா பின்னாடி 9 வருஷம் அப்படின்னாக்கா சனி தசை சுக்கிர புத்திக்கு பிறகு, சுக்கிர புத்தி வரைக்கும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம், சூரிய புத்தியிலேருந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம். சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பகை கிரக அமைப்பில் வந்துடும். நான் குரு புத்திக்கு வந்து விதிவிலக்கு உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அதில் மட்டும் ஓரளவுக்கு விட்டுரும். அந்த குரு புத்தியில் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் 2 வருஷம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அடித்து அப்படியே படுத்துட்டான்ற மாதிரி வந்துடும். அது மாதிரி ரொம்ப கஷ்டத்தை தாங்கி அது ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க, எனக்கு மறுத்து போச்சு அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும். அந்த சனி தசை அப்படிங்கிற அந்த கடைசி காலம் வந்து வெறுப்பாயிரும். அதனால் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ரொம்ப கஷ்டத்து மேலே கஷ்டம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து 7.5 சனி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னாக்கா அந்த சனி தசையை முடியணும். டோட்டலாக சனி தசை முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இடையில வந்து எந்த வித மாற்றமும் கன்ஃபார்மாக வராது. என்ன ஒன்று, ஓரளவுக்கு அதாவது ரொம்ப கஷ்டம் வராமல் பார்த்துக்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே கஷ்டமா அப்படின்னு கேட்காதீங்க. இதை விட கஷ்டம் அதிகமாக வராமல் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கும். குடும்ப வாழ்க்கை ஏதோ ஒரு ரீதியாக தொழில், வேலை வாய்ப்பு அப்படின்னு போயிட்டுருக்கும். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்க பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுயஜாதகம் நல்லா இருந்துச்சுனாக்கா அருமை அப்படின்னு சொல்லலாம். சுயஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் தாங்கிக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா சனி தசைங்கிறது யோகத்தையே கொடுக்கும். எப்போ கொடுக்கும்னு சொல்ல முடியாது. டக்குன்னு ஏதோ ஒரு வகையில் பண வரவு உண்டு இந்த வருஷத்தில். வீடு கட்டுறது, சுப விசேஷம் நடக்கிறது, அது மாதிரி உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.